வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா, பாலக்கீரை வச்சு ஒரு ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன். அதுக்கு தேவை பாலக்கீரை க்ளீன் பண்ணி கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ரைஸ் வச்சுருக்கிறேன், நெய் வச்சுருக்கிறேன், சீரகம் ஒரு ஸ்பூனு, பெரிய வெங்காயம் பெருசாக ஒன்று, இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு, இது கரம் மசாலா நாங்கள் வீட்லேயே தயார் பண்ணுறோம், அது ஒரு ஸ்பூனு, கேரட் சிறுசாக 2 கேரட் துருவி வச்சுருக்கிறேன், கார்ன் உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கிறேன், பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வாங்க நம்ம அடுப்பில் பார்க்கலாம். இப்போ நான் இந்த கீரையை வணக்கிடலாம். வெறும் சட்டியிலே வணக்கலாம். கொஞ்சம் நெய் விட்டுட்டோம்னா சீக்கிரமாக வணக்கி அரைச்சிட்டு வந்துடலாம். கீரை இவ்வளவு வெந்தால் போதும். ரொம்ப வேக வச்சா கீரை இருக்கிற சத்தே போயிடும். நம்ம அது கூட கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதையே ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ மண்பானை காஞ்சிருச்சு. நெய் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு நிறைய வேணும் நிறைய சேர்த்துக்கலாம், அளவாக போதும்னா அளவாக சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம செய்கிறதுலேயே டேஸ்ட்டு நல்லா வந்துடும். நெய் காஞ்சிருச்சு. சீரகம் கையில் தேய்ச்சி வச்சுருக்கேன். தேய்ச்சி போட்டால் தான் மணமாக இருக்கும். போட்டுட்டேன், பொரிஞ்சிருச்சு. பெரிய வெங்காயம் கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் வணங்கிடுச்சு. கேரட் சேர்த்துக்கலாம். லைட்டாக வணங்கின போதும். ஏன்னா நம்ம துருவி வச்சுருக்குறோம். எல்லாம் பச்சை காய்கறியே சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது, அதனால் ரொம்ப வேக வேண்டியதில்லை. இப்போ வேக வச்சுருக்கிற கார்ன் சேர்த்துக்கலாம். குழந்தைக்கு ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இதில் பாலக்கீரையில் என்ன சத்து இருக்குதுன்னு சொன்னால் அயன் அதிகமாக இருக்குது. ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது, சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா வீட்டில் தயார் பண்ணது சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். கீரைக்கு உப்பு எப்பவுமே பார்த்து போடணும். கீரையில் உப்பு இருக்கும். நான் இப்போ கீரையை மிக்சியில் அடிச்சுட்டு காமிக்கிறேன். வணக்கி வச்ச கீரையை நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இதில் 1.5 கப்பு வந்துச்சு அரைச்சி வச்சது. நீங்கள் கீரை எவ்வளவு தேவையோ அவ்வளவு சேர்த்துக்கலாம். இதை கலந்து விட்டுக்கலாம். இந்த கீரையில் ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடலாம். எளிதில் ஜீரணமாகும். நல்லா வணங்கிடுச்சு. சாதத்தை சேர்த்துடலாம். அதில் சாதம் ரெடி ஆயிடுச்சு. தயிர் பச்சடி வச்சு சாப்பிட கொடுத்துடலாம். தேங்க்யூ.